செய்திகள் தொடர்கின்றன. பகலில் மூட்டை தூக்கும் தொழிலாளியாகவும் இரவில் திருடனாகவும் வலம் வந்த வாலிபரை திருவள்ளூர் போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து 10 பவுன் தங்க நகைகள் மீட்கப்பட்டது. திருவள்ளூர் அருகே உள்ள என்ஜிஓ நகர், பூங்கா நகர், விஎம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் தனியாக நடந்து செல்லும் பெண்களிடம் நகை பறிக்கும் சம்பவம் தொடர்கதையாக உள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் பஜார் வீதியில் சந்தேகப்படும்படி சுற்றித் திரிந்த வாலிபர் ஒருவரை போலீசார் பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர் பெரும்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த மகேந்திரன் என்றும், பகல் வேளையில் லாரிகளில் மூட்டை தூக்கும் கூலி தொழிலாளியாகவும் இரவில் தனியாக நடந்து செல்லும் பெண்களிடம் நகை பறிக்கும் திருடனாகவும் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 10 சவரன் நகையை மீட்டனர். பின்னர் அவர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆம்பூரை அடுத்த மேல்சாணங்குப்பத்தில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரின் வீடு உட்பட 5 பேரின் வீடுகளில் அடுத்தடுத்து பூட்டை உடைத்து 10 பவுனுக்கும் மேற்பட்ட தங்க நகைகள் மற்றும் பணம் திருட்டு போய் உள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேல்சாணம் கிராமத்தில் வசதி இருக்குங்க. இந்த மேல்சாணம் கிராமத்தில் ஒரே இரவில் ஒரு 5 வீட்டில் களவு போயிருக்குங்க. மனோவர் வீட்டில் மட்டும் 1 லட்சம் ரூபாய்க்கு களவு போயிருக்கு. வெள்ளி பொருட்கள் ஒரு 7.25 கிலோங்க, ஒரு தங்க மோதிரம் ஒரு 10 கிராம், 15,000 ரூபாய் கேஷ். இதேபோல் முசிறி அருகே பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்த கொள்ளையர்கள் 8 பவுன் நகையை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கோவை, திருப்பூர் மாவட்டத்தில் விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் இடையேயான 7வது கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்ததால் வேலை நிறுத்தம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் வேலை செய்யும் விசைத்தறி தொழிலாளர்கள் கடந்த 15 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர இரு தரப்பினருக்கும் இடையே 6 முறை நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இந்நிலையில் 7வது முறையாக நேற்று கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையிலும் எந்தவித உடன்பாடும் ஏற்படவில்லை. இதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தேதி எதுவும் குறிப்பிடப்படாமல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் நடந்து வரும் விசைத்தறியாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் மேலும் தீவிரமடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற 7வது கட்ட பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு முடிவும் எட்டப்படாத நிலையில் மீண்டும் காலவரையை நிர்ணயம் செய்யாமல் பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கூலி உயர்வு கண்டிப்பாக 78% விலைவாசி புள்ளி உயர்வுக்கு ஏற்ப எங்களுடைய கூலி உயர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் அறவழி போராட்டமாக தொடரும். 12ஆம் வகுப்பு தனித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு நாளை முதல் நுழைவுச்சீட்டு வழங்கப்படும் என்று அரசு தேர்வுத்துறை இயக்ககம் அறிவித்துள்ளது. 2010-2011 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கான தனித் தேர்வு இம்மாதம் 21ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அரசு தேர்வுத்துறை ஏற்கனவே அறிவித்து இருந்தது. இந்த தேர்வு எழுத விண்ணப்பம் செலுத்திய மாணவர்கள் தங்களின் தேர்வு அனுமதி சீட்டை நாளை முதல் செப்டம்பர் 17ஆம் தேதி வரை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நுழைவுச் சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்களை மாணவர்கள் உடனடியாக சரிபார்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் எழுத்துத் தேர்வு, செய்முறை தேர்வு அடங்கிய பாடத்திட்டங்களில் செய்முறை தேர்வில் வெற்றி பெறாத மாணவர்கள் மீண்டும் செய்முறை தேர்வுகளை செய்ய வேண்டும் என்றும் பள்ளி தமிழக அரசின் பள்ளி தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. ஈக்களால் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் துணை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பொள்ளாச்சியில் பரபரப்பு ஏற்பட்டது. பொள்ளாச்சியை அடுத்த ஜல்லிப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட துறையூர் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் துறையூர் கிராமத்தில் சுற்றித் திரியும் ஈக்களின் கூட்டத்தால் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பல்வேறு உபாதைகளுக்கு அப்பகுதி மக்கள் ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து ஊராட்சி மன்றம் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமுற்ற கிராம மக்கள் பொள்ளாச்சியில் உள்ள துணை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு துணை ஆட்சியர் அருள் சுந்தர் தயாளனிடம் மனுவை அளித்தனர். அந்த மனுவில் தொல்லைக்கு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக துறையூர் மக்கள் தெரிவித்துள்ளனர். புதுவையிலிருந்து விழுப்புரத்திற்கு கடத்தி வரப்பட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபாட்டில்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 3 பேரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் மற்றும் போலி மதுபானங்களை ஒழிக்க
மாவட்ட காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இரவு நேரங்களில் போலீசார் வாகன சோதனையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் மாம்பழப்பட்டு அருகே வந்த ஒரு டாடா சுமோ கார் ஒன்றை மடக்கி போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது காரில் பெட்டி பெட்டியாக மது பாட்டில்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் காரில் இருந்த 3 பேரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் புதுவையிலிருந்து கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதன் மதிப்பு சுமார் 3 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டத்தில் விஷத்தன்மை கொண்ட பார்த்தீனிய செடிகளை அகற்றும் பணி உதகை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இயற்கை எழில் கொஞ்சும் நீலகிரி மாவட்டத்தில் விவசாய நிலங்களில் விஷத்தன்மை கொண்ட பார்த்தீனிய செடிகள் வளர்ந்துள்ளன. இவை மற்ற பகுதிகளிலும் வேகமாக பரவி வளரக்கூடியவை என்பதால் வனவிலங்குகள் மற்றும் கால்நடைகளுக்கு தீவன பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மாவட்டம் முழுவதும் பார்த்தீனிய செடிகளை அழிக்க மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து முதற்கட்டமாக உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பார்த்தீனிய செடிகள் அழிக்கப்பட்டு வருகிறது. முதுமலை பகுதிகளிலும் பார்த்தீனிய செடிகளை அழிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தாமதம் ஏற்பட்டால் மான்கள், யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் இறக்கும் அபாயம் நேரிடும் என்றும் அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆச்சரியம் ஆனால் உண்மை. வண்ணக்கிளி படத்தில் மருதகாசி எழுதி KV மகாதேவன் இசையமைத்து சீர்காழி கோவிந்தராஜன் பாட ஒரு புகழ்பெற்ற பாடல். ஆற்றிலே தண்ணீர் வர அதிலொருவன் மீன் பிடிக்க காத்திருந்த கொக்கு அதை கவ்விக்கொண்டு போனது ஏன் கண்ணம்மா? இந்த பாடலை போல் ஒருவர் மீனை தட்டி பறிக்கிறார். வாத்து கழுத்தில் கயிற்றை கட்டி அதை மீன் பிடிக்க விடுகிறார். வாத்து பிடிக்கும் மீனை காத்து நிற்கும் இவர் பறித்துக் கொள்கிறார். ராட்டினத்தில் சுற்றி ஜோடியை தேர்ந்தெடுக்கும் நவீன சுயம்வரம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.